ஹாய் வணக்கம். வெல்கம் டு த்ருதிஸ் கிச்சன். இன்றைக்கி த்ருதிஸ் கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்கள்: எள்ளு, வேர்க்கடலை. எள்ளு எவ்வளோன்னா 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு லெமனோட சின்ன சைஸில் புளி ஊற வச்சு பைண்டிங் கோசரம் அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 7 to 8 வரமிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு அண்ட் மஞ்சப்பொடி, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு. இது கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கறிங்கிறதுனால இதை ஃப்ரை பண்ணணும், டீப் ஃப்ரை. அதுக்கு எண்ணெய், பெருங்காயத்தூள், அப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டான சின்ன கத்திரிக்காய். இது பர்பிள் கலர் கத்திரிக்காய், சின்ன சின்னதாக எடுத்துக்கணும் பார்த்து. ஸோ அதை மத்தியில் 4 கட் பண்ணி, நடுவில் 4 கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு வானிலையில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கணும். சரி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வானிலையை அடுப்பில் போட்டுருக்கேன். இப்போ இந்த சொட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன், ரொம்ப விட்டுக்கணும்னு இல்லை, கொஞ்சோண்டு விட்டுண்டா போகிறோம். கொஞ்சம் விட்டுண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 by 1 ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு எள்ளு போட்டுக்கிறேன். எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் ஒரு 2 minutes. கொஞ்சம் வறுபடணும். இதை வறுத்துண்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பித்த உடனே 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கிறேன். ஓகே, பத்தண்டு. அதுக்கப்புறம் இதில் நான் வேர்க்கடலை போட்டுக்கிறேன். 2 சேர்ந்து கொஞ்சம் வறுபடட்டும். வறுத்துக்கிறேன். இப்போ வெடிக்கிற சவுண்டு வந்துட்டு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா. இதை நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கோசரம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, தனியா, அதோட பச்சை ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 2 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வறுபட்டுன்னு இருக்கு. அது இன்னும் ஒரு 2 minutes இது ரெடி ஆகிடும். வறுபட்டாச்சு ஆல்மோஸ்ட். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வறுபட்டு. இது கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வறுத்த உடனே இது சூடு ஆறணும். அப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வரேன். பாருங்க, நல்லா வறுபட்டு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நான் பவுடர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் கத்திரிக்காயை பொரிக்கிறதுக்கோசரம் அடுப்பில் ஒரு வானிலையை வச்சு எண்ணெயை விட்டு சூடு பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இந்த மசாலாவையும் நான் ரெடி பண்ணிட்டேன். மிக்சியில் போட்டு
பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டஃபிங்க்கோசரம். பாருங்க, நல்லா பொடியை எடுத்து பாருங்க, சூப்பராக பொடியாக எடுத்து நல்ல வாசனையாக இருக்குது பொடி. ஸோ இதில் நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் எடுத்து வச்சுடுறேன். தேவை வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பவுடரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சின்னது டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா புளிக்கரைசல், அந்த புளிக்கரைசலையும் இதில் விட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சுக்கலாம். இது நம்ம அந்த பொரிச்சு கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலாவை நம்ம ஸ்டஃப் பண்ணணும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. அது எண்ணெயில் பொரிக்கச்சு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் கெட்டியமாகவே இப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த இப்படி பிசைஞ்சால் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காயை பொரிக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுத்து. இதில் கத்திரிக்காவை போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி நல்லா இது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது குக்காகணும். குக்கார வரைக்கும் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இது மொத்த கத்திரிக்காயும் பொரிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது ஒவ்வொரு பேட்சாக பொரிக்கணும். நான் அதை பொரிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் வீடியோ. பாருங்கள், நல்லா குக்காயிட்டு இந்தளவுக்கு இருந்தால் போதும். நம்ம எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குக்காக இருக்குது. கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இந்த அளவுக்கு குக்கானா போதும். இதை எடுத்துகிட்டு நான் அடுத்த பேட்ச் மொத்தம் பொரிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது எல்லா கத்திரிக்காயும் நான் என்ன பண்ணேன்னா பொரிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி விட்டு, அந்த மசாலாவை இந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம ஒன்றா ஸ்டஃப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பொரிச்சு வச்ச கத்திரிக்காயில் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணணும். இது ஸ்டஃப் பண்ணி நம்ம ஒன்றா வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம இதை ஸ்டஃப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக 4 சைட்லேயும் இப்படி இருக்கிற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு உள்ளே ஒன்றா ஸ்டஃப் பண்ணலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா வானலி, அதில் ஆல்ரெடி இந்த எண்ணெயை நான் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் இது எல்லாத்தையும் ஒரு டைம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஊற்றி வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் சூடாட்டும். அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் முடிஞ்சு போயிடும். சூடானவுடனே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆல்மோஸ்ட் பாருங்கள் எல்லாம் சூப்பராக ஸ்டஃப் ஆகிடுது. துளியோண்டு மீதி இருக்குது, கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணணுன்னா, இந்த கறியை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் இதை தூவி விட்டுடலாம். இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அடுப்பு வானிலையில் சூடு பண்ணியிருக்கேன். நான் பொரிச்சு அதே வானிலை தான் வச்சுருக்கேன், வேறு எடுத்துக்கல. ஸோ இதில் நான் 2 கடுகு போட்டுக்கிறேன். பொரியட்டும்.
கொஞ்சோண்டு பெருங்காயம், கடுகு பொரியட்டும். நான் அதில் 2 கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிறது. கடுகு பொரிஞ்சிடுத்து. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஸ்லோவாக திருப்பி விடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் இதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை தேங்கி போகிறதுக்கும் இது கூட எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கும் ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் இது வதக்கினா போதும். இந்த மீதி இருக்கிறதையும் இதனாலே போட்டுருங்க, வதங்கட்டும். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வைக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக குக் ஆகிறதுக்கு ஒரு ஜஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் இதை மூடி வச்சா போதும். ரெடி ஆகிடும் சூப்பராக. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் இப்படி அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றாகிறதுக்காக 2 to 3 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். பார்க்கலாம் நம்ம எப்படி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் சேர்ந்து அழகாக ஒன்றா குக் ஆகிருக்கு. சூப்பராக குக் ஆகிருக்கு. பார்த்தீங்க இவ்வளோ 2 to 3 செகண்ட்ஸ் போதும், 3 மினிட்ஸ் போதும் அது வறுக்கிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சிருக்கோம் இல்லையா. ரொம்ப நேரம் நம்ம வதக்கினாலும் அது ஒரு மாதிரி மாடி போன வாசனை வரும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்க, சூப்பராக இது முடிஞ்சிடுத்து. நம்ம இதை இப்போ ஒரு கிணத்துல மாற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அழகான எண்ணெய் கத்திரிக்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடுது. வாங்கோ, எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் ஆத்தில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாருங்கோ, எண்ணெய் கத்திரிக்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஆத்தில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.